ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போனால் வித்தியாசமான அனுபவங்கள் அதுதான் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த லெசன். ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Alice was beginning to get very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. ஸோ ஆலிஸ்க்கு வந்து இப்போது அக்கா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. அவங்க அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது இவளுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. ஏன்னா இவள் சும்மா உட்காந்துட்ருக்கா. ஒன்ஸ் அட் வை ஷி ஹேட் பீப்ட் இன் டு த புக். இப்போ இவன் என்ன பண்ணுறா, அக்கா உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்ருக்காங்க. அந்த புக்கை வந்து எட்டி பார்க்குறா. பீப் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்னா 2 முறை, ஒரு முறை இல்லை 2 முறை எட்டி புக்கை பார்க்குறா. The book her sister was reading. ஸோ அவங்க அக்கா படிச்சுட்டு இருக்கிற புக் வந்து எட்டி பார்க்குறேன். பட் இட் ஹாஸ் நோ பிக்சர்ஸ் ஆர் கான்வர்சேஷன்ஸ் இன் இட். அதில் எந்த பிக்சர்ஸும் இல்லை, அதில் எந்த கான்வர்சேஷன்ஸும் இல்லை. அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தி புக் தாட் ஆலிஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் ஆர் கான்வர்சேஷன். ஸோ அந்த புக்கில் ஒரு பிக்சரும் இல்லை, ஒரு கான்வர்சேஷனும் இல்லை, அந்த புக்கில் என்ன தான் இவள் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கால் என்னப்பா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கா. ஸோ ஷி வாஸ் கன்சிடரிங் இன் ஹர் ஓன் மைண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஷி குட் ஃபார் தி ஹாட் டே மேட் ஹர் ஃபீல் வெரி ஸ்லீப்பி அண்ட் ஸ்டூபிட். ஸோ இதெல்லாம் மனசில் அவள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ தூங்க ஆரம்பிச்சிடான். whether the pleasure of making a daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies. ஸோ இந்த புக்கை உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக இந்த பூவை டெய்ஸி பூன்றது அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், ஒயிட் கலர் பூ, அதுதான் டெய்ஸி பூ. ஸோ அந்த டெய்ஸி பூ எடுத்து அதில் ஒரு மாலையாவது பண்ணலாம்ல, இது சும்மா இதுக்கு உட்காந்து இதை படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. When suddenly a white rabbit with pink eyes ran close by her. ஸோ இப்போது இதை பற்றிலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பிங்க் கலர் ஐஸோட ஒரு ரேபிட் இவளை கடந்து வேகமாக போகுது. The rabbit pulled a watch out of her pocket to check the time. ஸோ உடனே அவள் பாக்கெட்டுக்குள்ளேருந்து அந்த ரேபிட் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு ஏதோ ஒன்று எடுத்து டைம் பார்க்குது. அந்த வாட்ச், பாக்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்ச் எடுத்துகிட்டு டைம் பார்க்குது. He shook his head, then disappeared down a rabbit's hole. ஸோ உடனே தலையை ஆட்டிட்டு அந்த ரேபிட் என்ன பண்ணுது, பாக்கெட்லேருந்து வாட்ச் எடுத்து டைம் பார்க்குதா, உடனே தலையை ஆட்டிட்டு அதோட அந்த பொந்துக்குள்ளே போயிட்டு மறைஞ்சு போயிடுது. டிஸப்பியர்னால் மறையிறது, ஹோல்னால் அதோடைய அந்த பொந்து. I must find out why he is in such a hurry, cried Alice. ஸோ உடனே இப்போ ஆலிஸ் வந்து யோசிக்கிறான், இவன் என்ன டைமை பார்த்துக்கிட்டு வேகமாக ஓடி போகிறான், என்ன தான் அவனுக்கு இப்போ அவசரமாக வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆலிஸ் நினைக்கிறாங்க. ஃபில்ட் வித் கியூரியாசிட்டி. இப்போ ஒரு ஆர்வம், அவள் எதுக்காக அது ஓடி இருக்கும், இது நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறா, ஷி ran to the rabbit's hole and peeped through the entrance. ஸோ அந்த ரேபிட்டுடைய அந்த பொந்துக்கிட்ட போயிட்டு எட்டி அந்த ஓட்டைக்குள்ளே பார்க்குறா. அந்த என்ட்ரன்ஸ் வந்து எட்டி பார்க்குறா. the hole dropped suddenly and Alice fell. ஸோ அந்த எட்டி பார்க்குறா இல்லையா அந்த ரேபிட்டுடைய அந்த பொந்துக்குள்ளே, உடனே உள்ளே போயிட்டு ஆலிஸ் அந்த பொந்துக்குள்ளே போயிட்டு விழுந்துடுறா. ரேபிட்டுடைய பொந்தில் போயிட்டு விழுந்துடுறா. She fell for a long time and suddenly she came upon a little 3-legged table. ஸோ அப்படியே ரொம்ப அதில் ரொம்ப தூரமாக போய் விழுறா. சடனாக பார்த்தா அந்த இடத்துல 3 கால் இருக்கக்கூடிய டேபிள், அந்த டேபிள் ஃபுல்லாக கிளாஸால் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு டேபிள் வந்து அவள் பார்க்குறான். There was nothing on it except a tiny golden key. இப்போ அந்த டேபிள் மேலே ஒன்றுமே இல்லை, கண்ணாடியில் செஞ்சுருக்க டேபிள். அது மேலே ஒரு தங்க கீ மட்டும், சின்ன ஒரு தங்க கீ மட்டும் அதில் இருக்குது. When she looked around again, she came upon a low curtain she had not noticed before. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன கர்டைன்னா ஸ்க்ரீன், நம்ம வீட்டுக்கெலாம் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு சின்ன ஒரு கர்டைன் வந்து அங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி அவள் அதை கவனிக்கவே இல்லை. அண்ட் பிஹைண்ட் இட் வாஸ் அ லிட்டில் டோர். ஸோ இப்போ தான் அந்த ஸ்க்ரீனை எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன டோர் வந்து அங்கே இருக்குது. அது எவ்வளோ பெரிய டோர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 இன்ச்சு ஹைட்டு தான் இருக்குது. 1 இன்ச்சுன்றது நம்ம ஃபிங்கரில் அந்த ஒரு பார்ட் வரைக்கும் இருக்கிறது 1 இன்ச்சுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி 15 இன்ச்சஸ் தான் வந்து அந்த டோருடைய ஹைட் வந்து இருக்குது. ஷி ட்ரைட் த லிட்டில் golden key in the lock and to her great delight it fitted. ஸோ டிலைட்னா சந்தோஷம். ஸோ அந்த கோல்டன் கீ அந்த டேபிள் மேலே இருக்குல்ல, அதை எடுத்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. பார்த்தா அந்த டோர் வந்து அந்த கீ வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது, கரெக்டாக ஃபிட் ஆகுது. பயங்கர சந்தோஷம் ஆகிடுது இவளுக்கு. ஷி ஓப்பன் த டோர். ஸோ உடனே டோரை ஓப்பன் பண்ணிடுறா. அண்ட் saw a beautiful garden through it, but she couldn't reach it as she was too big. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப அழகான ஒரு கார்டன் அங்கே இருக்குது, பூந்தோட்டம் அங்கே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவளால் போக முடியல. ஏன்னா இவள் ரொம்ப பெருசாக இருக்கா. அதுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த டோருக்குள்ளே போகிறதுக்கு இவளால் முடியலை. When she turned around towards the 3-legged table, Alice found a green bottle that said, "Drink me," magically appeared on it.
ஸோ இப்போது தான் வந்து அந்த கார்டனுக்குள்ளே போக முடியாதுல்ல, ஏன்னா இவ பெருசாக இருக்கா, அந்த டோர் வந்து குட்டிஸாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் சுற்றி முற்றி பார்க்குறா, அந்த 3 கால்லால் செய்யப்பட்டிருக்க டேபிள், கிளாஸ் டேபிள் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ அவள் பார்க்குறா. இப்போ அந்த டேபிள் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு க்ரீன் கலர் பாட்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, வெறும் அந்த சாவி மட்டும்தான் இருந்தது, எடுத்து ஓப்பன் பண்ணேன். ஆனால் இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஸோ அது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது, இங்கே இல்லாத பொருள் இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு மாதிரி அவள் யோசிக்கிறா, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஸோ இப்போ ஒரு ஆர்வம், இது குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு கியூரியாசிட்டி வந்து ஏற்படுது. ஆலிஸ் டுக் த பாட்டில் அண்ட் drank தி என்டையர் போர்ஷன். ஸோ இப்போ ஆலிஸ் என்ன பண்ணுறா, அந்த பாட்டில் எடுத்து அதில் இருக்கிற மொத்தத்தையும் குடிச்சிடுறா. தென் ஷி began to shrink until she was no bigger than a doll. ஸோ அவள் குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா, அவள் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுறா, சைஸில் ரொம்ப குட்டிஸாக ஆகிடுறா, அப்படியே பொம்மையை விட குட்டிஸாக அவள் ஆகிடுறா. ஸோ பொம்மையை விட இன்னும் குட்டி ஆகிடுறா. ஷீ ஓப்பன் த டோர் அண்ட் குவிக்லி ரேன் த்ரூ இட். ஸோ இப்போ வேகமாக கதவை திறந்து அந்த அழகான கார்டனுக்குள்ளே ஓடி போகிறா. அந்த கார்டனுக்குள்ளே அவளால் ஓடி போக முடியலையா, இப்போ குட்டி ஆகிட்டாலா, அதனால வேகமாக ஓடி போயிடுறா. வாட் அ ஸ்ப்ளெண்டட் கார்டன், எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவோம், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாள், அதான் ஸ்ப்ளெண்டட். ஸோ அந்த கார்டனை போட்டு இவ்வளோ அழகான ஒரு கார்டன் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு ஷி எக்ஸ்க்ளைம் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறது வார்த்தை தான் எக்ஸ்க்ளைம். why I'm no bigger than the insects that crawl on these flowers. ஸோ இப்போ இவ ஷ்ரிங்க் ஆகிட்டால, ரொம்ப குட்டி ஆகிட்டால. அப்போ இவன் நினைக்கிறா, இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழு பூச்சியெல்லாம் நம்மளை விட பெருசாக இருக்கே, ஏன் நம்ம அதுங்களை விட ரொம்ப குட்டி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பூக்கள் மேலே இருக்கிற அந்த வண்டு புழு பூச்சி அதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். பட் தி எக்ஸைட்மெண்ட் சூன் ஓவர் ஆஃப். ஆனால் அவளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆர்வம் வந்து சீக்கிரத்தில் காணாமல் போயிடுச்சு. ஆலிஸ் grew bored with her tiny size. இப்போ ஆலிஸ் ரொம்ப குட்டியாக இருக்கால, அதனால அவளுக்கு போர் அடிச்சு போச்சு. ஐ வாண்ட் டு பி பிக் அகெயின், ஷி ஷவுட்டட். ஸோ உடனே அவள் என்ன பண்ணுறா, எனக்கு போர் அடிச்சிச்சுப்பா, நான் பெருசாக ஆகணும்ப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. her shout startled the white rabbit who ran past her again. ஸோ இப்போது அவள் அது வேகமாக கத்தின உடனே அந்த ஒயிட் ரேபிட் ஒன்று என்ன பண்ணுது, மறுபடியும் இவளை க்ராஸ் பண்ணி போகுது. மிஸ்டேக்கிங் ஹர் ஃபார் his maid, he ordered, go to my cottage and fetch my gloves and fan. ஸோ இப்போது அந்த ரேபிட் என்ன நினச்சிது அப்படின்னா, இந்த ஆலிஸை வந்து தன்னுடைய வேலை செய்கிற வேலைக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னோடய காட்டேஜ், என்னோடய வீட்டுக்கு போயிட்டு அந்த க்ளவுஸையும் அந்த ஃபேனையும் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேபிட் வந்து ஆலிஸை பார்த்து சொல்லுது. ஆலிஸ் வாஸ் கன்ஃபியூஸ் பை தி ரேபிட்ஸ் பிஹேவியர். இப்போ ரேபிட்டோடைய பிஹேவியரை பார்த்து ஆலிஸ்க்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகுது, எதுக்கு இவனோட காட்டேஜுக்கு போய்ட்டு என்ன ஃபேனையும் க்ளவுஸையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த ரேபிட் என்ன நினச்சிக்கிச்சு, இவனுக்கு வேலை செய்கிறவன் அவன் நினச்சிக்கிச்சு. Maybe I'll find something at the cottage to help me find my way out, she said hopefully. சொன்னே வேணா நினைக்கிறா, ஓகே நம்ம அந்த காட்டேஜில் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வருவோம், ஒருவேளை அது நமக்கு இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அவள் சொல்லிக்கிறா, தனக்கு தானே சொல்லிக்கிறா, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on the table by the doorway. ஸோ இப்போ போயிட்டே இருக்கா, அவனோட காட்டேஜ் கிட்ட போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கேக் வந்து அந்த ஒரு டோர் கிட்ட இருக்குது. அதை வந்து இவ பார்க்குறான். நெக்ஸ்ட் டு த கேக் வாஸ் அ நோட் தட் ரெட், ஈட் மீ, ஐ எம் ஸோ ஹங்க்ரி. ஸோ உடனே இப்போ அந்த கேக் பக்கத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்னை சாப்பிடு, என்னை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆக்சுவலாக இப்போ ஆலிஸும் கூட பசியோடு தான் இருக்கிறான். ஆலிஸ் செட் as she ate the cake. ஸோ என்னை சாப்பிடுன்னு சொல்லி அந்த கேக் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கவே அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவ்வளோ நான் கூட பசியாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கேக்கை சாப்பிட்றான். Suddenly she felt strange and realized, oh no, I have grown larger than this house, she cried. ஸோ உடனே சடனாக அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறா, அவளோட சைஸ் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது. அது அவளுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது, குட்டியாகிறா பெருசாகிறா. ஸோ ஐயோ நான் இந்த வீட்டை விட இன்னும் பெருசாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. ஸ்ப்ளெண்டட் அப்படின்னா எக்ஸலண்ட். Get out of my way, you are blocking the door, shouted the white rabbit. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ராபிட் என்ன பண்ணுது, இந்த இடத்த விட்டு நவுந்து போ, நீ என்ன என்னோட டோரை நீ வந்து அடைச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துது அந்த ஒயிட் ராபிட். ஆலிஸ் managed to pick up his fan. Immediately she began to shrink. ஸோ இப்போது எப்படியோ ஒன்று அவள் உருவம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஃபேனை வந்து எடுத்துடுறா. எடுத்த உடனே திடீர்னு என்ன ஆகிறான்னா, இவன் மடியும் சுருங்க ஆரம்பிச்சிடா. பட் லிட்டில் டிட் ஷி நோ இட் வாஸ் அ மேஜிக்கல் ஃபேன். ஆனால் அவளுக்கு இப்போ தான் தெரியுது இது ஒரு மேஜிக்கல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. விச் மேட் ஹர் ஸ்மால் அகெயின். ஸோ மறுபடியும் இது இவ்வளோ சின்னதாக்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு சின்னதாகிடுச்சு. ஓ நோ, ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ்.
ஷி வெண்ட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப். ஸோ நான் இன்னும் ரொம்ப சுருங்கி போகிறேன், இல்லைனா ரொம்ப பெருசாக வரேன், என்னோட சரியான சைஸுக்கு நான் எப்போ மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறான். Soon she saw a green caterpillar dressed in a pink jacket. ஸோ இப்போது அந்த புழு ஒன்று பார்க்குறா, கேட்டர்பில்லர் அப்படிங்கிற ஒரு புழு வந்து பார்க்குறா. அந்த புழு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காது. ஸோ இப்போ அது பார்க்குது. ஹி வாஸ் சிட்டிங் ஆன் தி டாப் ஆஃப் அ லார்ஜ் மஷ்ரூம் ஸ்மோக்கிங் அ பபிள் பைப். ஸோ அந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணுது, அந்த புழு எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மஷ்ரூம் மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த பபிள்ஸ் விடுவோம் இல்லையா, அந்த பைப்பில் உட்காந்துக்கிட்டு பபிள்ஸ் விட்டுட்டு உட்காந்துருக்கு யார், கேட்டர்பில்லர். One side makes you big, the other side makes you small, he said to Alice before slithering away. ஸ்லித்தரிங்னா அது அப்படியே நெளிஞ்சு போகும் இல்லையா, அதான் வந்து ஸ்லித்தரிங். அதுடைய அந்த மூமெண்ட்டை தான் வந்து அதுடைய அந்த நவுந்து போகிற இதை தான் வந்து ஸ்லித்தரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது நவுந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பக்கம் போனால் பெருசாயிருவ, இன்னொரு பக்கம் போனால் சின்னதாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இது கிளம்ப ஆரம்பிக்குது. One side of what? Alice called him after him. ஸோ எந்த பக்கம், ஒன் சைடுனா எந்த சைடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஆலிஸ் வந்து கேட்குறா. த மஷ்ரூம் சில்லி, ஹி ஆன்சர்ட். ஆலிஸ் ate the piece of the mushroom. ஸோ இப்போது உடனே எந்த வழி அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா இல்லையா, உடனே லூசா நீ, நான் சொன்னது மஷ்ரூமை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே இவ ஆலிஸ் என்ன பண்ணுறா, ஒரு சின்ன பீஸு அதிலேருந்து எடுத்து மஷ்ரூமை சாப்பிட்றான். தேங்க் குட்னஸ் ஐ எம் க்ரோயிங், ஷி கிரைட். ஸோ உடனே இவன் என்ன சொல்கிறா, அப்பா கடவுளுக்கு தேங்க்ஸ்ப்பா, நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. பட் விச் வே டு ஐ கோ? இப்போ நான் எந்த வழியாக போகிறது, நான் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கேட்குறான். தட் பாத் லீட்ஸ் டு தி மேட் ஹேட்டர். ஸோ இந்த வழியாக போனோன்னா அங்கே மேட் ஹேட்டர் இருப்பார். தி அதர் வே லீட்ஸ் டு லீ மார்ச் ஹேர். இன்னொரு பக்கம் நீ போனேன்னா லீ மார்ச் ஹேர் இருப்பார். இங்கே மேட் ஹேட்டர்ன்றவர் ஒரு பஃபூன் மாதிரியான ஒரு பர்சன். ஸோ லீ மார்ச் ஹேர் அப்படின்றது ரேபிட்டு செட் அ வாய்ஸ். ஸோ அந்த ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் வந்து இந்த வழியாக போனால் ஹேட்டர் இருப்பார், அந்த வழியாக போனால் ஹேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து அவளுக்கு கேட்குது. ஆலிஸ் டர்ன் டு ஃபைண்ட் அ ஸ்மைலிங் க்ரெஷார் கேட் இன் அ ட்ரீ. ஸோ இப்போ மடியை திரும்பி பார்க்கும்போது ஒரு மரத்து மேலே கேட் ஒன்று வந்து உட்காந்துட்ருக்குது, ஸ்மைல் பண்ணிட்டுருக்குது இவள் ஆலிஸை பார்த்து. ஐ வில் see you later at the Queen's croquet game, he said before disappearing. ஸோ இந்த பூனை என்ன பண்ணுது, நான் போயிட்டு ராணி விளையாடுற க்ரொக்கெட் கேமுக்கு வந்து நான் போகிறேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இது வந்து காணாமல் போயிடுது. யார், கேட் வந்து காணாமல் போயிடுது. ஸோ நியூவர் வந்து ஸ்லித்தரிங் அப்படின்னா மூவ் ஸ்மூத்லி, புழுவுடைய அந்த நெளிவு தான் வந்து ஸ்லித்தரிங். There was a table set out under the tree in front of a house, and the March Hare and the Hatter was having tea at it. ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கடியில் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிளில் மார்ச் ஹேரும் ஹேட்டரும் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. டார்மாஸ் வாஸ் சிட்டிங் பிட்வீன் தெம். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்போ ஒரு எலி உட்காந்துட்டு இங்கே ஹேட்டர் அப்படின்றது வந்து அந்த ஜோக்கர் மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க அவர். ஹேர்ன்றது முயல். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்போ யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டார்மாஸ் வந்து உட்காந்துருது, எலி. ஸோ அது வந்து உட்காந்துருது ஃபாஸ்ட் அஸ்லீப். இப்போ அந்த எலி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அதர் டூ வேர் யூஸிங் இட் ஆஸ் அ குஷன். இந்த தூங்கிட்டு இருக்கிற எலியை வந்து இப்போ இவங்க வந்து பெட்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, ரெஸ்டிங் தர் எல்போஸ் ஆன் இட். ரெண்டு பேரும் கையை ஒரு பக்கம் ஹேட்டரும் ஒரு பக்கம் ஹேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலி மேலே கையை ஊனிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கை வைக்கிறதுக்கு அந்த எலியோட உடம்பு வந்து குஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்போன்றது நம்ம கையுடைய அந்த எலும்பு. அண்ட் டாக்கிங் ஓவர் இட்ஸ் ஹெட். ஸோ அதுக்கு அதோட தலைக்கு நேராக இப்போ ரெண்டு பேரும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. வெரி uncomfortable ஃபார் தி டார்க் மவுஸ் தாட் ஆலிஸ். ஸோ இப்போ ஆலிஸ் நினைக்கிறாங்க, எப்படி தான் இந்த எலி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கையை வேறு அது மேலே ஊனிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறான். ஒன்லி ஆஸ் இட் ஸ்லீப் ஐ சப்போஸ் இட் டசன்ட் மைண்ட். ஸோ அது தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் இது ரெண்டுங்களும் பண்ணுற சாட்டையை வந்து அது பொறுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து யோசிக்கிறாங்க. த டேபிள் வாஸ் அ லார்ஜ் ஒன் பட் த த்ரீ வேர் ஆல் க்ரௌடட் டுகெதர் அட் ஒன் கார்னர் ஆஃப் இட். ஸோ அந்த டேபிள் பார்க்க ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆனால் இவங்க மூணு பேரும் அங்கங்கே தள்ளி உட்காராமல் மூணு பேரும் ஒன்றா அப்படியே ஒட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு மூலையில், அந்த டேபிளுடைய ஒரு மூலையில். நோ ரூம் தே கிரைட் அவுட் வென் தே சா ஆலிஸ் கம்மிங். ஸோ இப்போ ஆலிஸ் வந்து அந்த டேபிளை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ரூமெல்லாம் இல்லை, இங்கே இடம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ரூம்ஸ் அட் ஆலிஸ் இன்டிக்னன்ட்லி அப்படின்னா ஒரு மாதிரி கோவமாக அந்த முகம் சுளிப்போட சொல்கிறது, அதான் கோவத்தில் சொல்கிறது. அண்ட் ஷி சாட்
down in a large armchair at one end of the table. ஸோ இங்கே நிறைய இடம் இருக்குது, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கோவமாக ஒரு இதை பார்த்துட்டு பெரிய ஒரு ஆம்சேர்னா 2 பக்கமும் கை வைக்கிறதுக்கு இது இருக்கும் இல்லையா, அதான் ஆம்சேர் சொல்கிறோம். ஸோ அந்த டேபிளுக்கு இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆம்சேரில் போயிட்டு ஆலிஸ் வந்து உட்காந்துடுறான். ஹாவ் சம் வைன் த மார்ச் ஹேர் செட் இன் அன் என்கரேஜிங் டோன். ஸோ இப்போ உடனே அந்த முயல் என்ன பண்ணுதுன்னா, வைன் கொஞ்சம் குடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு என்கரேஜிங் டோனோட சொல்லுது, குதூகலத்தோட சொல்லுது. ஆலிஸ் லுக்ட் ஆல் அரவுண்ட் த டேபிள் பட் தெர் வாஸ் நத்திங் ஆன் இட் பட் டீ. ஆனால் இப்போது ஆலிஸ் வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, அந்த டேபிள் மேலே ஒன்றுமே இல்லை, டீ மட்டும்தான் இருக்குது. ஐ டோன்ட் see எனி வைன் ஷி ரிமார்க்ட். உடனே ஆலிஸ் சொல்கிறா, இந்த டேபிள் மேலே எந்த வைனும் இங்கே இல்லையே, டீ தானே இருக்குது அப்படிங்கிறா. தெர் isn't any said the மார்ச்சர். இப்போது ஹேர் சொல்கிற, ஓ அங்கே எதுவுமே இல்லையா, வைன்லாம் இல்லையா டேபிள் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக சொல்கிறாரு. தென் இட் வாசன்ட் வெரி சிவில் ஆஃப் யூ டு ஆஃபர் இட் செட் ஆலிஸ் ஆங்க்ரிலி. ஸோ உடனே கோவமாக சொல்கிறா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவமாக ஆலிஸ் வந்து சொல்கிறா. இட் வாசன்ட் வெரி சிவில் ஆஃப் யூ டு சிட் டவுன் வித்வுட் பீயிங் இன்வைட்டட் செட் தி மார்ச் ஹேர். இப்போ உடனே அந்த ரேபிட் என்ன சொல்லுது, கூப்பிடாமே வந்து உட்காந்துட்டுருக்குறேன், நீ செய்கிறது மட்டும் ரொம்ப நல்ல நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்து இந்த ஹேர் வந்து கேட்குது. It wasn't very civil of you. I didn't know it was your table. I didn't know it was your table. இது உங்களோட டேபிள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் பதில் சொல்கிறாங்க. இட்ஸ் லைட் ஃபார் அ கிரேட் மெனி மோர் தேன் 3. யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். ஸோ இந்த டேபிள் வந்து எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான், உனக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீயும் இங்கே தங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கேட்குற புதிருக்கு வந்து நீ பதில் சொல்லு. இங்கே ரிடில் அப்படின்னா புதிர். ஸோ நீ பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் அட் தி ஹேட் மேக்கர். இந்த ஹேட் மேக்கர் வந்து கேட்குறாரு, நான் ஒரு புதிர் சொல்வேன், நீ அந்த புதிருக்கு விடைய சொல்லிட்ட அப்படின்னா நீயும் எங்களோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வை இஸ் அ ராவன் லைக் அ ரைட்டிங் டெஸ்க். ராவன் அப்படின்றது அந்த கருங்காக்கம் காகை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ராவன். ஸோ இந்த ராவனுக்கு ஏன் எழுதுகிற டெஸ்க் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஷின் பண்ணார், ரிடில் கேட்குறாரு, புதிர் கேட்குறாரு. ஆலிஸ் ஃபெல் ட்ரெட்ஃபுல்லி பசில். இப்போ உடனே பயங்கர கன்ஃபியூஷன் அவளுக்கு. பசில்டுனா பயங்கர கன்ஃபியூஷன், என்னென்னமோ யோசிக்கிறான், ஆனால் அவளுக்கு ஆன்சர் தெரியல. த ஹேட்டஸ் ரிடில் சீம் டு ஹாவ் நோ சார்ட் ஆஃப் மீனிங் இன் இட் அண்ட் yet it was certainly இங்கிலீஷ். இப்போ உடனே ஆலிஸ் வந்து யோசிக்கிறான், இவர் கேட்டதில் எந்த ஒரு மீனிங்கும் இல்லையா, ஆனால் இது இங்கிலீஷ்னு மட்டும் தெரியுது, ஆனால் இவர் கேட்ட கேள்வியில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஐ டோன்ட் quite understand you, she said as politely as she could. ஸோ ரொம்ப மென்மையாக இப்போ சொல்கிறா, நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லைங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. have you guessed the riddle yet? the hatter said. ஸோ இன்னமும் நீ இதுக்கு ஆன்சர், இந்த புதிருக்கு வந்து ஆன்சர் நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு ஹேட்டர் கேட்குறாரு. நோ ஐ கிவ் அப், ஆலிஸ் ரிப்ளைட். ஸோ ஆலிஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட் தி ஆன்சர்? ஐ ஹாவன்ட் த ஸ்லைட்டஸ்ட் ஐடியா செட் தி ஹேட்டர். ஸோ இப்போ ஆன்சர் சொல்லுங்களேன், எனக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு ஆலிஸ் கேட்கும்போது இந்த ஹேட்டர் என்ன சொல்கிறார், எங்களுக்கு கூட எந்த ஐடியாவும் இல்லைப்பா அந்த ஆன்சரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சொல்கிறாரு. சரி மார்ச் ஹேரும் வந்து சொல்கிறாரு, எனக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஹேர் சொல்கிறாரு. ஆலிஸ் ஷைன் வியரிலினா டயர்டாக இப்போ அவங்க 2 பேரையும் பார்க்குறா. ஐ திங்க் யூ மைட் டூ சம்திங் பெட்டர் வித் த டைம் ஷீ செட் than wasting it in asking riddles that have no answers. ஸோ நீங்கள் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆன்சரே இல்லாத ஒரு riddle எல்லாம் போய் கேட்பீங்களா, நீங்கள் இதை விட பெட்டராக ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இவ சொல்கிறா. அண்ட் ஷி கண்டினியூ டு ஹர் வாக். ஸோ சொல்லிவிட்டு அவங்கள திட்டிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இன்டிக்னன்ட்லி அப்படின்னா மேனர் இண்டிகேட்டிங் ஆங்கர், கோவத்தோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை. ராவன் அப்படின்னா பிளாக் க்ரோ, கருங்காகம். வியர்லி அப்படின்னா டயர்ட்னஸ். Suddenly she found herself in the middle of the field where the Queen of Hearts was playing croquet. croquet அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பால், அது சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு இது வச்சுட்டு அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்பிக்குள்ளே வந்து அந்த பாலை வந்து தள்ளணும், அதுதான் croquet அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் அது பிக்சர் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அந்த ராணி அந்த croquet விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளே கிரவுண்டுக்கு நடுவில் இப்போ ஆலிஸ் வந்து இருக்கா. ஹர் கார்ட்ஸ் அண்ட் கார்டனர்ஸ் வேர் ஷேப் லைக் கார்ட்ஸ். அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராணியை பார்த்துக்கக்கூடிய அந்த கார்ட்ஸ் இருக்காங்களா,
அவங்களோட தோட்டத்தெல்லாம் பராமரிக்கக்கூடிய கார்டனர்ஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு கார்ட்ஸ் மாதிரியே ஷேப்பில் இருக்கிறாங்க, மனுஷன் மாதிரி ஷேப்லலாம் இல்லை. ஒன் கார்டனர் ஹாஸ் பிளான்டட் ஒயிட் ரோசஸ் பை மிஸ்டேக் அண்ட் தென் பெயிண்டட் தெம் ரெட். ஸோ ஒரு கார்டனர் என்ன பண்ணார், தெரியாமல் ஒயிட் ரோஸை வந்து நட்டு வச்சுட்டுருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணார், அதுக்கு ரெட் கலரில் பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காரு. ஆஃப் வித் தேர் ஹெட் ஷ்ரீக் த குவீன். பயங்கர கோவத்தோட குவீன் என்ன பண்ணாங்க, அந்த தலையெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிற, அந்த ஒயிட் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட தலையெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிறா. ஐ ஹேட் ஒயிட் ரோசஸ். ஸோ எனக்கு ஒயிட் ரோஸே பிடிக்காது, அது எல்லாத்தையும் வெட்டி விசாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவீன் வந்து சொல்கிறாங்க. தென் ஷி நோட்டிஸ்ட் ஆலிஸ் அண்ட் ஆஸ்க்ட் ஹர், ஹவ் யூ எவர் பிளேட் க்ரோக்கவுட்? எஸ், ஆலிஸ் டிமிட்லி ஆன்சர்ட். ஸோ உடனே இப்போ ஆலிஸை வந்து இந்த ராணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ எப்பயாவது க்ரோக்கவுட் விளையாடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று இப்போ ஆலிஸ்க்கு வந்து ஆலிஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மெல்ல அப்படியே பயந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு குரலில் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் ஐ ஹாவ் நெவர் யூஸ்ட் அ ஃப்ளமிங்கோ ஆர் அ ஹெட்ஜ்ஹாக் ப்ளே வித் மீ ஆர்டர் த குவீன். ஸோ இப்போ உடனே குவீன் என்ன சொல்கிறாங்க, நான் எப்பவுமே வந்து ஃப்ளமிங்கோன்றது அந்த பேர்டு, அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் கொடுப்பாங்க, அந்த பேர்டு தான் ஃப்ளமிங்கோ. இந்த ஹெட்ஜ்ஹாக் அப்படின்றது இந்த முள்ளம்பன்றி மாதிரி இருக்கக்கூடிய இந்த அனிமல், அதான் வந்து ஹெட்ஜ்ஹாக். ஸோ இவங்களோடலாம் நான் விளையாடினதே கிடையாது, நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் லெட் மீ வின் ஆர் ஐ வில் ஹாவ் யுவர் ஹெட். நான் ஜெயிக்கணும், என்ன ஜெயிக்க விடணும், இல்லைனா உன்னோட தலையை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற. ஆலிஸ் ட்ரைட் ஹஸ் பெஸ்ட் டு ப்ளே வெல் பட் ஷி ஹேட் ட்ரபிள் வித் ஹர் ஃப்ளமிங்கோ. ஆனால் ஆலிஸ் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க விளையாடுறதுக்கு, ஆனால் ஃப்ளமிங்கோடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அவளுக்கு இருந்தது. ஆஃப் வித் ஹர் ஹெட் கிரைட் த குவீன். ஸோ இவளோட தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குவீன் சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் தென் அ ட்ரம்பட் சவுண்டட் இன் அ டிஸ்டன்ஸ் காலிங் கோர்ட் டு செஷன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, அந்த ராணியுடைய அந்த அரண்மனையிலேருந்து ஒரு பெரிய ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ட்ரம்பட்னா அந்த பிபி மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், பெரிய சவுண்ட் ஒன்று கேட்குது. என்னன்னா அந்த இடத்துல இப்போ ஒரு கோர்ட் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஒரு செஷன் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி யாரையோ விசாரிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. எவ்ரி ஒன் ரஷ்ட் இன்டு தி கோர்ட் ரூம். கோர்ட் இஸ் நவ் இன் செக்ஷன். ஸோ இப்போ எல்லாருமே இப்போ கோர்ட் ரூம்குள்ளே வேகமாக ஓடி போகிறாங்க. இப்போ கோர்ட் வந்து ரெடியாக இருக்குது, அந்த செஷனோட ரெடியாக இருக்குது. அனௌன்ஸ் தி ஒயிட் ரேபிட். ஸோ ஒயிட் ரேபிட் வந்து சொல்லுது, கோர்ட் இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வில் ஆலிஸ் ப்ளீஸ் கம் டு த ஸ்டாண்ட். ஸோ ஆலிஸை பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அந்த குற்றவாளிகள் நிற்பாங்க இல்லையா, கூண்டு, அதில் வந்து நில்லுங்க அப்படின்றாங்க. ஆலிஸ் டுக் த ஸ்டாண்ட் அண்ட் லுக்ட் அட் தி ஜூரி பாக்ஸ் வேர் த மார்ச் ஹேர் அண்ட் தி மேட் ஹேட்டர் வர் மேக்கிங் நாய்ஸ். ஸோ இப்போ அந்த அதில் போய் நின்றுக்கிட்டு ஜூரி பாக்ஸை வந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க. அதில் மேட்ச் ஹேரும் ஹேட்டரும் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. த டார்மவுஸ் லெஃப்ட் அந்த க்ரெஷர் கேட் ஸ்மைல்ட் அட் ஹர். ஸோ இப்போ அந்த டார்மவுஸ் தூங்கிக்கிட்டு இருக்கு, இந்த கேட் வந்து இவளை பார்த்து சிரிக்குது. வாட்ஸ் கோயிங் ஆன் ஆஸ்ட் ஆலிஸ். ஸோ இந்த சீன் எல்லாம் இவள் பார்த்தோன்னே என்ன நடந்துட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்கிறான். யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஸ்டீலிங் த டெலிஷியஸ் ஹார்ட் ஷேப் டார்ட்ஸ் அக்யூஸ் த குவீன். ஸோ இப்போ ராணி என்ன பண்ணுறாங்க, நீ வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்த ஒரு டார்ட்டை வந்து நீ ஸ்டீல் பண்ணிட்ட, திருடிட்ட, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது, அதை வந்து நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கேக் மாதிரி மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நவ் யூ மஸ்ட் பி பனிஷ்ட். அதனால் உனக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு, உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஆஃப் வித் யர் ஹெட், உன்னோட தலையை நாங்கள் எடுக்க போகிறோம், அதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆஃப் வித் யர் ஹெட் எல் த குவீன். ஸோ இப்போ ராணி என்ன சொல்கிறாங்க, அவள் தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க. எல்டுன்னா சத்தமாக சொல்கிறது. ஹவு சில்லி ஆலிஸ் ரிப்ளைட். இது என்ன, இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆலிஸ் வந்து கத்துறான். ஐ டிட் நாட் ஹாவ் அ ஸ்லைட்டஸ்ட் ஐடியா வாட் யூ வேர் டாக்கிங் அபவுட். ஐ வாஸ் ஓன்லி பிளேயிங் க்ரொக்கவுட். ஸோ எனக்கு இதை பற்றினா எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை, நான் ஜஸ்ட் க்ரொக்கவுட் மட்டும் தானே வெளியே விளையாடிக்கிட்டு இருக்குந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறான். ஆலிஸ் ஃபெல் சம்மன் டச் ஹர் ஷோல்டர். இப்போ யாரோ ஆலிஸுடைய ஷோல்டரை வந்து டச் பண்ணுற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. வேக் அப், யூ ஹேவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங் செட் ஹர் சிஸ்டர் சாஃப்ட்லி. ஸோ உடனே அந்த தோல் மேலே யாரோ கை வைக்கிறாங்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க தங்கச்சி, எந்திரி, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க, ரொம்ப நேரமாக நீ தூங்கிக்கிட்டே இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து இப்போ சாஃப்டாக அவளை எழுப்புறான். ஐ ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் செட் ஆலிஸ். ஸோ இப்போ ஆலிஸ் சொல்கிறா, எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு கனவு நான் கண்டன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறேன். ஷி டோல் ஹர் சிஸ்டர் அபவுட் தி ஒயிட் ரேபிட் அண்ட் மேட்டி பார்ட்டி த குவீன் ஹார்ட் அந்த ட்ரையல். ஸோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றுனா சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் ஹர் சிஸ்டர் வாசன் பேயிங் அட்டென்ஷன். ஆனால் அவங்க அக்கா இவ என்ன சொல்கிறான்றதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. யூஆர் ரீடிங் அகெயின் மம்பிள்டு ஆலிஸ். ஒன்று இப்போ முணுமுணுக்கிறா, மடி நீ படிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த ஒன்றுமே இல்லாத புக்கில் என்ன தான் படிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே மம்பிள்டு அப்படின்னா வாய்க்குள்ளேயே அப்படியே முணங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மம்பிள் பண்ணுறான். ஆஸ் ஷி ஸ்ட்ரெச் ஆலிஸ் saw a little white rabbit with pink eyes scurry behind a tree. ஸோ இப்போ மறுபடியும் அவள் அப்படியே எழுந்துட்டு கை காலெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு பார்த்தா அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒயிட் கலர் ரேபிட் அதே பிங்க் கலர் ஐஸோட இவ மரத்துக்கு பின்னாடி இருக்கிறத இவ ஆலிஸ் வந்து பார்க்குறான்.
நியூ வேர்ட்ஸ் வந்து timid, lack of courage, தைரியம் இல்லாமல் இருக்கிறது, அதான் timid. Thanks for watching my video. Take care.